இந்த காலகட்டத்தில் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், நாம் அவரை அறிகிற அறிவை நாம் முழுவதுமாய் அடைய வேண்டும் என தேவன் விரும்புகிறார். In these days, what God wants from us, He wants that we attain that knowledge wherein we understand Christ very well. பாருங்க, லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 18வது வசனமும் 20வது வசனமும் நமக்கு தெளிவாக ஒரு காரியத்தை சொல்கிறது. See, when you turn to the Gospel of Luke chapter 9 verse 18 and 20, பின்பு அவர் தமது சீசரோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். And it happened as he was alone praying that his disciples joined him, and he asked them saying, Who do the crowds say that I am? பாருங்க, அதற்கு உடனே சீசர்கள் சொல்றாங்க, நீர் எலியா என்று சொல்லுகிறார்கள், நீர் யோவான் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னாங்க. And then when you read the 19th verse there, the disciples answered him saying that people call you Elijah, people say that you're a prophet, people say that you are John the Baptist who's born again. பாருங்க, உடனே இயேசு கிறிஸ்து உன்னை சீசரை பார்த்து கேட்கிறாங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். When you read the 20th verse there, Jesus is asking them. He said to them, but who do you say that I am? பேதுரு பிரதியுத்தரமாக சொல்றார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். Peter answered and said, the Christ of God. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்னவென்றால், see, what does God want from us? அவருடைய பிள்ளைகள் நாம் அவரை நாம் அறிந்திருக்கிறோமா? God wants to know that we who are the children of God, do we know our God very well? அதான் இயேசு சொல்றார், தம்மோடு இருக்கிறவர்களை பார்த்து நீங்க என்ன யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். That is why Jesus is asking them, they who were with him, his disciples, that who do you think that I am? அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்னவென்றால், இன்னைக்கு புறஜாதிகளை விட்டுருங்க, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்களும் நானும் இயேசுவை எவ்வளவு தூரமாய், தேவனை எவ்வளவு தூரமாய் அறிந்திருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போமா? See, we should meditate today and understand what God wants from us. He wants that leave the Gentiles. How far you, my child, you know about me? How far you, the beloveds of God, you know about Christ? நாம் அறியும் பொழுதுதான் நம் மூலமாய் கிறிஸ்துவை இந்த தேசம் அறியும். Because only when we understand Christ clearly, then only we can replicate, we can reveal who Christ is to this nation. தேவனுடைய இருதயத்தை நாம் அறியும் பொழுதுதான் தேவ சித்தத்தை நாம் செய்ய முடியும். See, when you understand the will of God, when you understand the heart of God, then only you can fulfill the purpose for which you were established, that is the will of God. தேவனை நாம் அறிய வேண்டுமானால் தேவனோடு இருக்க நாம் பழகிக் கொள்ளுவோம். See, if you want to understand God very well, then you should do one thing, you should sojourn, you should love and live with God. அவருடைய வார்த்தையை அறிய நம்மை ஒப்புக்கொடுப்போம். We should surrender ourselves to meditate and understand each and every word of God. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் அடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். See, to understand Christ, to understand God very well, the Holy Spirit helps us. அதான் யோவான் சுவிசேஷ புத்தகத்துல 15வது அதிகாரத்துல 26வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார். That is what Jesus mentions in John chapter 15 verses 26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். But when the Comforter is come, whom I will send unto you from the Father, even the Spirit of the truth, which proceedeth from the Father, he shall testify of me. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கும் பொழுது, நாம் அவரிடத்தில் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது, அவர் தேவனை அறிகிற அறிவுக்கு நேராக நம்மளை நடத்துகிறார். See, only when we surrender ourselves to the Holy Spirit, and when the Holy Spirit occupies us, he enters us, at the time he testifies us, he makes us understand about Christ. நாம் அவருக்குள்ளே தான் இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். We say that we live in Christ. ஆனா நாம் அவரை அறிந்திருக்கிறோமா என்றால் ஒரு கேள்விக்குறி. But here there is a question mark as to, do we know Christ very well? நல்லா புரிஞ்சுக்கோங்க. Understand one thing. நீங்கள் அறிந்தால்தான், if you
understand Christ very well, உங்கள் மூலமாய் இயேசுவை உலகம் அறிய முடியும். then only you can reveal Christ to this nation. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. ஆமென். Amen.